இந்த வீடியோ போன ஞாயிற்றுக்கிழமை மளிகை சாமான் வாங்க போயிருந்தோமா, அந்த அன்னைக்கு எடுத்தது தான். நைட்டு தான் போனோம், கடை வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் கிளம்புனோம். மோஸ்ட்லி நைட்டில் தான் போவோம். ஒரு நாளைக்கு நான் போக மாட்டேன், லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன்னா அரிசே வாங்கிட்டு வந்துடுவான். நாங்கள் எப்போவுமே வீட்லேயே லிஸ்ட்டு போட்டு போயிடுவோம், அங்கே போய் யோசிச்செல்லாம் வாங்குறதில்ல. அப்படி வாங்கினாலும் சில விஷயத்த மறந்துடுவோம் இல்லையா. நான் மாதம் ஒருக்கா தான் செலவு பண்ணுவேன், இடையெல்லாம் எக்காந்து கொண்டு வாங்கக்கூடாது. அது ரொம்ப ரேராக என்னைக்காவது அது இருக்குதுன்னு நினச்சி போயிருந்திருப்போம், கவனிக்காமல் போயிருந்திருப்போம். அப்படிக்கு இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்பட்டாதானே தவிர, ஆனால் மோஸ்ட்லி வந்து மாதம் ஒருக்கா செலவு பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வரைக்கும் தான். இடையெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணவே மாட்டோம். அது இந்த தடவைலாம் 3 மாதம் ஆச்சு செலவு பண்ணி இன்றைக்கி தான் போனோம். ஏன்னா கல்யாண சீசன் வந்ததுனால கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தால் அப்புறம் காசும் சேராது. ஏன்னா எல்லாம் அந்த கல்யாண சமயத்தில் தான் வாங்குவாங்களா, இடையில வந்து கையில் காசே சேராது. அதனாலேயும் செலவே பண்ண முடியாது. அப்புறம் இன்றைக்கி தான் பண்ணணும். ஐயோ ஏகப்பட்ட காசு ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 2700 என்னமோ மளிகை செலவு மட்டும் எனக்கே அடிச்சுக்கிச்சு. அவர் என்ன பண்ணுறது, அப்புறம் 2-3 மாதமாக செலவு பண்ணலாம். அப்புறம் எல்லாம் உண்டுலாம் தீர்ந்து போச்சுல்ல. நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தி தான் வாங்குவேன். அந்த மாதத்துக்குன்னா மாதத்துக்கு கரெக்டான பொருள் இல்லாமல் ஒரு 5 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி. ஏன்னா எப்போவுமே நம்ம கையில் வந்து கரெக்டாக பணம் இருக்காது இல்லையா. நாம் என்ன அவ்வளோ வசதியானவங்களா. வர வருமானத்தை வச்சு செலவு பண்ணுறதுனால சில சமயம் அந்த பொருள் தீர்ந்து போகிற சமயத்தில் நம்ம கையில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், தடுமாறுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் எப்போவுமே கொஞ்சம் சேர்த்தி தான் வாங்கி வைப்பேன். அது இன்றைக்கி நேற்றுக்கு வந்த பழக்கம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கிட்டேருந்து அந்த பழக்கம் வந்துச்சு. எங்கள் அம்மா எப்போவுமே வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க, அரிசி மளிகை சாமான் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீட்டு ஆம்பளைங்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தீருதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து வாரம் ஒருக்கா வந்து கடையில் போய் தான் செலவு பண்ணுவாங்க, மளிகை செலவெல்லாம். அதனால் அப்படி தீர விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நான் கொஞ்சம் சேர்த்தி தான் வாங்கி வச்சுருப்பேன். அது என்னுடைய பழக்கம். அதே மாதிரி அப்புறம் இப்போ 2-3 மாதம் இல்லைனாலும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். அப்புறம் அப்படி இருந்து 1-2 ரொம்ப ரேராக அர்ஜெண்ட்டு வேணும், அது இருந்தால் தான் குழம்பே வைக்க முடியும் அப்படிங்கிற பொருளை போய் வாங்கினோம். மற்றபடி ஃபுல்லாக மளிகை செலவே பண்ணலை. அப்புறம் இப்போ தான் போய் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, மளிகை கடையில் நாங்கள் எப்போயுமே பசுமை சூப்பர் மார்க்கெட்டுன்னு இங்கே இருக்குது சித்தோட்டில், எல்லா பொருளுமே இங்கே இருக்கும், இல்லாத பொருளே இருக்காது. அந்த மாதிரி அங்கே தான் எப்போவுமே பண்ணுவோம். அங்கே பார்த்திங்கன்னா இலந்த வடையும் இலந்த பொடியும் எப்போவுமே இருக்கிறது தான். இன்றைக்கி என்ன புதுசாகவே இருக்குது. ஆனால் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஹரி கூட போனால் என்னை வாங்க விட மாட்டேன், பேசுவான். இதெல்லாம் ஒரு தீனின்னு இதை வேறு வாங்குறீங்களான்னு என்னை திட்டுவான். இன்றைக்கி வந்து ஹரி கூட்டிகிட்டு போகல, நானும் பாப்பா அப்புறம் அண்ணன் வந்தார் கடைசியாக வாங்கிட்டு வரத்துக்கு. அப்புறம் நாங்கள் மட்டும் போங்காட்டி அப்புறம் இலந்த வடையும் இலந்த பொடியும் வாங்கிட்டு வந்து அதை தின்னுட்டு இருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் இதை தின்னது. இவ்வளோ வருஷம் இடையில அது சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கல. பட் இன்றைக்கி அதை சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்களா?